நாகர்கோவிலில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் விவகாரத்தில் இரு தரப்பையும் சேர்ந்த 53 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசாரின் அதிரடி கைது நடவடிக்கையில் சிக்கியது யார்? போலீசாருக்கு கட்டுக்கடங்காமல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களின் வெறித்தனமான மோதல் காட்சிகள்தான் இவை. வீடியோவில் சிக்கிய அனைவரும் தற்பொழுது அடுத்தடுத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கைது வேட்டையில் சிக்கியவர்கள் யார்? காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் தண்டனை விதித்ததை தொடர்ந்து அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் இளைஞர் காங்கிரசார் 20க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது பாஜக அலுவலகத்தில் இருந்து வந்த மாவட்ட தலைவர் தர்மராஜ் மற்றும் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியினரின் கையில் இருந்த கொடிகளை பறித்து அவர்களை தாக்க ஆரம்பித்தனர். பதிலுக்கு காங்கிரசாரும் தாக்குதல் நடத்த இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி கொடூர தாக்குதலில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது. மோதலை கட்டுப்படுத்த போலீசார் திணறினர். தாக்குதலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் 2 பேர் மற்றும் பாஜக நிர்வாகி 1 என 3 பேர் தலையில் ரத்த காயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆத்திரமடைந்த பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினரின் செயலை கண்டித்து நாகர்கோவில் MR காந்தி தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இருப்பினும் பதற்றமான சூழல் நிலவியதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இரு தரப்பினரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். புகாரின் பேரில் அனுமதி இல்லாமல் நடைபயணம் மேற்கொண்டு கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் மற்றொரு தரப்பினருடன் தாக்குதலில் ஈடுபட்டது என காங்கிரஸ் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தாக்குதல் நடத்திய அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளில் பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மொத்தம் 53 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 11 பேர் மற்றும் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் சொக்கலிங்கம், பாஜக தென்காசி மாவட்ட பார்வையாளர் மகாராஜன் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாராஜனை கன்னியாகுமரி மாவட்ட போலீசார் அதிகாலையில் வீடு புகுந்து கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. செவ்வாய்க்கிழமை மாலை
பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ் காரில் சென்று கொண்டிருந்த போது தொட்டியோடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் அவரை தங்களது வாகனத்தில் ஏற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றனர். மேலும் தாக்குதல் சம்பவத்தில் யாருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் இடையிலான மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கையில் போலீசார் அதிரடியாக இறங்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது.